ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 240 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே பாஸ்ட்ல தான் காட்டுவாங்க. கீபா எப்பவும் போலதான் இந்த ரேஸ்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க மொத்தமா அந்த சாக்லேட் எடுத்துக்க வேண்டியதான்பா. ஒரு துணியை விரிச்சு அதுல மொத்தம் 5 பேர் இருக்கானுங்களா, ஷிகமாரு, சோஜி, ஹிபாச்சி, உனாகி, அப்புறம் கீபா. இதுல 4 பேர் மட்டும் தான் போட்டி போட்டுக்குவானுங்க. ஷிகமாரு இதுல கலந்துக்க மாட்டான். 4 பேரும் 4 பேர்த்தோட சாக்லேட்ஸையும் உள்ள போட்டுருப்பாங்க. இப்ப வைக்கிற ரேஸ்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மொத்தமா சாக்லேட் எடுத்துக்கணும். அதுதான் இந்த கேமோட ரூல். அக்கமாரு குறைக்கவும் கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் கீபா. ஹிபாச்சி அண்ட் உனாகி இதுல நாங்க தான் ஜெயிப்போங்க மாதிரி பேசிக்குவானுங்க. ஷிகமாரு சோஜி கிட்ட ரீகன்ஃபார்ம் பண்ணுவான். நிஜமாலுமே கலந்துக்க போறியா, கீபா தானே ஜெயிக்க போறான்னு சொல்லி கேட்கவும் சாப்பாடுன்னு வந்துட்டா கண்டிப்பா நான் ஜெயிச்சே தீர்வன் இருப்பான். ஷிகமாரு கிட்ட கீபா நீ போட்டியில கலந்துக்கலினா எங்களுக்காக டைம் பாருன்னு சொல்லி டைமரை தூக்கி வீசுவான். இந்த ஒரு ஃப்ரேம்ல ஷிகமாரு அண்ட் சோஜி 2 பேத்துக்குமே காது குத்தி இருக்கும். நம்ம போன எபிசோட்லயே பார்த்திருப்போம். ஷிகாக்கு அவங்களோட அந்த பிரதர்ஹுட்டை ரெப்ரசென்ட் பண்ற விதமா தான் அவங்க வந்து இயரிங்ஸ் குத்தி இருக்கிறதா சொல்லியிருப்பாருல. அந்த ஒரு விஷயம் அவங்க கிளான்ல கெனின் ஆனதுக்கு அப்புறமா தான் நடக்கும். பட் இங்க அகாடமில இருக்கும் போதே காது குத்துற மாதிரி தப்பா காட்டியிருப்பாங்க. இது ஒரு சின்ன மிஸ்டேக். ஷிகமாரு டைம் பார்க்கணுமான்ட்டு கடுப்பாவான். நருட்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நானும் கலந்துக்கிறேன்பா. ஹிபாச்சி அண்ட் உனாகி ரொம்ப வெறுப்பேத்துவானுங்க. சோஜி அவன் கலந்துக்கிட்டானா நிறைய சாக்லேட்ஸ் வரும்பா. கீபா அவன் சொல்றதா சரின்ட்டு அதிக கேண்டீன்ஸ் வந்தா போதுன்னு இருப்பான். நருட்டோ அவனோட சாக்லேட்ஸ் வச்சுட்டு இத்தனையும் என்னால சாப்பிட முடியாதுன்பா. ஆல்ரெடி ஜெயிச்ச மாதிரிலாம் பண்ணாதரான்ட்டு ஹிபாச்சி அண்ட் உனாகி நீல ஒரு தோத்தாங்குலின்பானுங்க. ஷிகமாரு அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் மூட்டை கட்டிட்டு நான் பினிஷிங் லைன்ல போய் நின்று உங்களுக்கான சிக்னல் கொடுக்குறேன் அப்புறம் வாங்கடான்ட்டு போவான். நருட்டோ செம கான்ஃபிடென்ட்டா இருப்பான். நான் தான் ஃபர்ஸ்டா போவான்ட்டு லைன் போட்டு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. அவன் சிக்னல் தர போறான்பா. கீபா சிக்னல் வரவும் எல்லாரும் ஓட அமைப்பாங்க. கீபா, ஹிபாச்சி அண்ட் உனாகி 3 பேரும் ஷினோபி மாதிரி ஓடுவானுங்க கையை பின்னாடி வச்சுட்டு. பட் நருட்டோ அண்ட் சோஜி நார்மலா ஓடுவாங்க. கீபா தான் ஃபர்ஸ்டா ரீச் ஆயிருப்பான். என்ன டைம்னு பார்க்கலான்ட்டு ஏது ஒரு புது ரெக்கார்டுன்பா. சோஜி 4ஆவதா வந்திருப்பான். நருட்டோ 5ஆவதா வந்திருப்பான். சோஜிக்குலாம் மனசே இருக்காது என்னோட கேண்டி போச்சேன்ட்டு இருப்பான். உனாகி கீபா நம்ம மறுபடியும் ஜெயிச்சிட்டானேன்ட்டு கடுப்பாகவும். ஹிபாச்சி அதான் அந்த இடியட் நருட்டோவை தோக்கடிச்சிட்டமேன்பா. கீபா அக்கமாக கேண்டி சாப்பிடுவாங்க. சோஜி மனசே இல்லாம என்னோட கேண்டி எல்லாம் போச்சேன்பா. நருட்டோ மட்டும் திரும்ப ரேஸ் போலான்னு இருப்பான். முதல்ல என் டைமை பீட் பண்றா அப்புறம் என் கூட ரேஸ்க்கு வரதை பத்திலாம் யோசிக்கலான்ட்டு கீபா சிரிச்சிருப்பான். அந்த பாஸ்ட் விஷயங்கள்லாம் கீபாக்கு ஒரு கனவா வந்திருக்கும். ரேஸ்னு வந்தாலே நான் தான் ஜெயிப்பன்ட்டு பல்ல காட்டிட்டு இருப்பான். அக்கமாரு லிக் பண்ணி எழுப்பி விட்டுரும். கீபா என்ன வெறும் கனவான்ட்டு எந்திரிப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீபாஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கீபா எந்திரிச்சு வருவோம். இதை பார்த்த சூமி கீபாவோட அம்மா மொத்த பிளேட்டையுமே தட்டி விட்டுருவாங்க. லேட்டா வரவனுக்கு சோறு கிடையாதுன்ட்டு. போர் வேற வரப்போது தெரியுமா தெரியாதாங்குவோம். அதெல்லாம் நானே பாத்துக்குவேன், மொத்த பேத்தையும் காலி பண்ணிடுவேன் கீபா. கீபாவோட அம்மா நீ முட்டாளுங்கிறது இதுலயே தெரியுது, போற ஒன்னும் அவ்வளோ ஈஸியா எடுத்துக்காதான்ட்டு. அப்புறம் உன்னோட கிளாஸ்மேட் நருட்டோ வில்லேஜோட ஹீரோ ஆயிட்டான், ஆனா ஒன்ன பாருன்பாங்க. இதை கேட்ட கீபாக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிரும். நான் ட்ரைனிங் எடுக்க போறேன்ட்டு கிளம்பிடுவான். கீபா எதுக்காக நருட்டோ விழுத்தாங்கன்ட்டு கடுப்புல நடந்து போயிட்டு இருப்பான். போற வழியில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களாம் கூட வில்லேஜ் இப்ப நார்மலா நல்லா இருக்க காரணமே நருட்டோ தான்ட்டு அவனுக்காகவே இந்த வில்லேஜ் சீக்கிரமா நார்மல் ஆக்கணும்னு வேலை செய்வாங்க. கீபா காலையிலேயே இப்படி கடுப்பேத்தறான் இல்லையன்ட்டு நிப்பான். அக்கமாரு குலைக்குவோம். என்ன நீ அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பான். இப்ப நீ ஹீரோ பக்கம் தான் இருக்கியான்ட்டு கிளம்பிடுவான். அக்கமாரு குலைக்கும். கீபா எங்க போனாலும் இதே பேச்சு, அவன் வில்லேஜை காப்பாத்தினான்ட்டு நருட்டோ எல்லாருமே சீரப் பண்ணிருப்பாங்கல்ல, அதை திங்க் பண்ணிட்டு கடுப்புலயே போவான். கிட்ஸா இருக்கப்ப எங்க கிளாஸ்லயே அவன் தான் லூசர்ன்பான். இதை கேட்ட ஷீனோ நருட்டோ பத்தியே பேசுறேன்னு சொல்லி கேட்பான். கீபா ஷீனோ வான்ட்டு பாப்பான். ஷீனோ இப்ப நருட்டோ தான் வில்லேஜோட ஹீரோன்பான். இதை கேட்ட கீபா ஆனா அகாடமில படிக்கிறப்ப அவன் ஒரு லூசர்ன்பான். ஷீனோ அப்புறம் அந்த லூசர் கிட்ட தோத்தது யாரு, நீதானன்பா. கீபா அட்டாக் பண்ண போறப்ப நருட்டோ பாம்பு போட்டுருப்பான் இல்லையா, அவன் மட்டும் அப்படி பண்ணாம இருந்தா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருந்திருப்பேன்பா. ஷீனோ சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத, அன்னைக்கு தோத்துட்டன்கதை ஒத்துக்கன்கவும் திரும்ப லாஜிக் படியே பேசி கடுப்பேத்தறான்டான்பா கீபா. ஷீனோ நருட்டோ நம்ம எல்லாத்தையும் தாண்டி போயிட்டான்கவும். கீபாக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசே இருக்காது. அவனை நான் கேட்சப் பண்ணி காட்டுறானா இல்லையான்னு பாருன்ட்டு குப்பையோடலாம் இருக்க முடியாதுன்ட்டு நான் அவனை தாண்டியே தீர்வன்ட்டு போயிடுவான். கீபா அண்ட் அக்கமாரு ஃபேங் பண்ணுவாங்க. பாறையை தொலைச்சிருக்க முடியாது, அப்படியே கீழே விழுகவும் அக்கமாரு கீபா கிட்ட போய் குலைக்கவும். கீபா புரியுது எப்படியாவது நான் பவர் பண்ணி ஆகணும்னு சொல்லி திங்க் பண்ணுவான். கக்காஷி ட்ரைனிங்கா பரவாயில்லையே, உன நாச்சா பெருமையா இருக்குன்ட்டு பக்கத்துல வருவாரு. கீபா அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு கீபா யூஸ்வலா இருக்க மாதிரி இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. நான் எப்படியாவது ஸ்ட்ராங் ஆகணும், அதுவும் நருட்டோவை விட ஸ்ட்ராங் ஆகணும்பா. கக்காஷி நருட்டோவான்ட்டு ஷாக் ஆவாரு. கீபா நானும் நருட்டோவும் ஒன்னா தான் இருந்தோம், ஆனா இப்ப பாருங்க நருட்டோ எங்களை விட ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டான்பா. கக்காஷி கீபான்னு கூப்பிடுவோம். அதே தான்ட்டு கீபா கக்காஷி சென்சே நீங்க எனக்கு ட்ரைனிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்ட்டு. குரோனாய் சென்சே வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்புறம் காய் சென்சேவும் வெளியே போயிட்டாரு. இப்போதைக்கு நான் உங்களை நம்பிதான் இருக்கேன்ட்டு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லி கேட்பான். அக்கமாருவும் குலைக்கும். கீபா உங்களுக்கு தான் நருட்டோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா
ஆச்சுங்கவும் இந்த அளவுக்கு கேட்கறேன்னு எனக்கு வேற வழி இல்லைன்ட்டு கக்காஷி சொல்லிட்டு இருக்கும் போதே கீபா செம்ம ஹாப்பி ஆயிருவான். கக்காஷி சமனிங் ஜுட்சு பண்ணிட்டு எர்த் ஸ்டைல் ஃபேங்க்டு பர்சூட் ஜுட்சு பண்ணுவாரு. அவரோட மொத்த நிஞ்சா ஹவுன்ஸுமே வந்திருக்கும். கீபாவை சுத்து போட்டுருக்குங்க. கக்காஷி உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை, ஆனா இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால என்னோட நிஞ்சா ஹவுன்ஸை வச்சுக்க ட்ரைனிங்க்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கிளம்பிடுவாரு. இதெல்லாம் ட்ரைனிங்கே இல்லைன்பா கீபா. புல் கீபாவோட தலை கடிச்சிரும். அலருவான். பாக்கும் நருட்டோவோட ஸ்ட்ராங் ஆகணுங்கிற ஆனா கரண்ட் கண்டிஷன்லயே சொதப்புறேன்னு சொல்லி கேட்கவும் கீபா நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், ஆனா திரும்ப வந்து பாரு நீ பேசினால திரும்ப வாங்க வச்சிருவன்பா. பாக்கும் ஏதோ கக்காஷி சொன்னான்னு வந்தேன், எங்கனாலையும் டைம்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால கொஞ்ச நாள் சீரியஸ் எஃபர்ட் போடுங்க. பாக்கும் கீபா ஒரு லேமான எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு கக்காஷி ஓடிட்டாரு. ஆனா அவரை சீக்கிரமா இங்க வர வைக்கிறேன் பாருன்பா. பாக்கும் எந்த எக்ஸ்கியூஸ் வேணா வச்சுக்க, நான் உன்னை மதிக்கணும்னா அதுக்கு முதல்ல என் முதுகு பின்னால இருக்க ஸ்க்ரால நீ பறிச்சு காட்டணும், அதுக்கப்புறம் என்ன வேணா பேசுறாங்கவும் கீபா அவ்வளவுதானா இது ஃபன்னா தான் இருக்க போது சீக்கிரமா முடிய போது பாருன்ட்டு மேன் பீஸ்ட் க்ளோன் பண்ணுவான். நிஞ்சா ஹவுன்ஸும் செப்பரேட் ஆகுங்க. ஆல்ஃபோ ஜுட்சு பண்ணுவான் கீபா. இதை பார்த்து பாக்கும் வேகமா செயல்பட்டு ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம நடத்துக்கிறான்னு திங்க் பண்ணும். கிரெயின் விங் ஃபார்மேஷன் பண்ண சொல்லும். கீபா அண்ட் அக்கமாருவை பிடிச்சிருங்க. பிஸ்கே கீபா கிட்ட எப்படி இருந்துட்டு நருட்டோவோட ஸ்ட்ராங் ஆகணுங்கிறனுங்கோ யூகே அப்புறம் உன்னால இவ்வளவுதான் முடியுமானுங்கவும் உங்க எல்லாத்தையும் நான் அடிச்சு காலி பண்றேன்ட்டு கத்துவான் கீபா. பாக்கும் கத்துறதை விட்டுட்டு முதல்ல உன்னால என்ன முடியுங்கிறத காட்டுங்கவும் இந்த தடவை நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட வரப்போறேன்ட்டு அக்கமாருவுக்கு ஃபுட் பில் கொடுப்பான். இந்த தடவை கீபா ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவான். எப்பனையும் எஸ்கேப் ஆக விட மாட்டேன்ட்டு வேற லெவல் அட்டாக் வைப்பான். பாக்கும் சர்க்குலர் ஃபார்மேஷன் பண்ண சொல்லும். பிஸ்கே நிஞ்சா ஹவுன் ஹார்ட் டிஸ்டன்ஸ் பண்ண சொல்லவும் எல்லாமே மண்ணை பறச்சு விடுங்க. ஃபுல்லா புழுதி வரவும் யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாம போயிரும் கீபாக்கு. என் விஷன்ல இருந்து தப்பிக்கலாம், ஆனா என்னோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல இருந்து தப்பிக்க முடியாதுமா கீபா. வெறித்தனமா அட்டாக் வைக்க போயிருப்பான். பாறையில மோதி கீழே விழுந்துருவாங்க. இந்த சிம்பிள் ட்ரிக்லயே காலி ஆயிட்டானேன்னு பாக்கும் இந்த முட்டாள் நாளையில நருட்டோ அளவுக்கு போக முடியாது. சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி பொறுமையை இழந்துடுறான். எதிரியோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத கூட பாக்குறது இல்ல. அப்புறம் ஆர்வ கோளாறுல சண்டை போடுறதுக்கு வேற வந்துடுறான். இது தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு சமன்கும். கீபா கிளம்பியிருப்பான். பாக்கும் எங்கடா போறேன்னு கேட்கவும் நான் இல்லனா உங்க கூட எல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்ட்டு கிளம்பியிருப்பான். ஏன்னா பயந்துட்டியான்னு பாக்கும் கேட்கவும் கீபா நான் கக்காஷி கிட்ட தான் ட்ரைனிங்க்கு கேட்டேன், உங்ககிட்ட கிடையாதுன்னு கத்துவான். ஷீபா இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறேங்கவும் பீஸ்கே ஹே நீ தப்பா சொல்ற, அவன் சீக்கிரமா தோத்துட்டா அதனால சீக்கிரமா கிளம்புறான்ட்டு நக்கல் பண்ணுவோம். சுத்தி இருக்க எல்லா டாக்ஸுமே சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. கீபா உங்களோட சண்டை போடுறதெல்லாம் பாயிண்ட்லெஸ்ன்பா. அக்கமாரு கீபா கிட்ட பேசுவோம். காயப்படுற இந்த மாதிரியான ட்ரைனிங்ல ஒர்த்தே கிடையாதுன்பா கீபா. யூகே அப்படின்னா ஓடி போயிருங்கவும் பாக்குன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கிளம்படான்றோம். நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் நான் கிளம்புவேன், வா அக்கமாரு போலான்ட்டு கிளம்பிடுவான். அக்கமாரு கீபாவை பார்த்து குலைக்குவோம். கீபா நான் ஒன்னும் ஓடி போலின்பா, இந்த ட்ரைனிங் ஒர்த்லெஸ்ன்பா. அக்கமாரு கீபாவை மேல உட்கார வச்சுட்டு அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அக்கமாரு நில்றான்ட்டு கத்துவான் கீபா. எங்கடா என்ன கூட்டிட்டு போற, நில்லுடா நில்லுடான்னு சொல்லி கத்துவான். அக்கமாரு ஸ்டாப் ஆகவும் முன்னாடி உருண்டு போய் விடுவான் கீபா. கீபா இதென்ன இந்த மரமான்ட்டு பாப்பான். அக்கமாரு குலைக்கவும் நருட்டோவா அவனால தான் என்ன பீட் பண்ணவே முடியாதுன்பா. அக்கமாரு கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும். முன்னாடி அக்கமாரு கிட்ட நான் தான் எப்பவுமே டாப்ல இருப்பேன்பா கீபா. பார்த்தா முன்னாடி அந்த ட்ரீல நருட்டோவோட பேர் தான் டாப்ல இருக்கும். 3 minutes 33 seconds. என்ன அவன் பேர் இங்க என்னடா பண்ணுதுன்னு சொல்லி கேட்பான். ஹினாட்டாவும் இங்க தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. ஹே கீபாங்கவும் இங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்பான் கீபா. நான் அகாடமில இருக்கப்பல இருந்தே இங்க தான் ட்ரைனிங் எடுப்பேன்ட்டு நருட்டோ எப்ப பார்த்தாலும் இங்க தான் ஓடி வருவான்பா. கீபா நருட்டோவான்ட்டு ஷாக் ஆவான். ஹினாட்டா பாஸ்ட்ல நருட்டோவனோட ரெக்கார்டை பிரேக் பண்ண ரொம்ப டிட்டர்மினேஷனோட இருந்ததா சொல்லுவா. மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஹினாட்டா கொடை பிடிச்சிட்டு போறப்ப நருட்டோ கத்திட்டே ஓடி வருவான். இருந்தாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்க முடியாது. திரும்ப புரண்டு ஓடுவான். நருட்டோன்னு கூப்பிடுவா, இருந்தாலும் கண்டுக்க மாட்டான். திரும்ப 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 திரும்பன்னு அந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ற வரைக்கும் டிட்டர்மினேஷனோட பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் நருட்டோ. கடைசி கட்டமால பயங்கரமா கத்துவான். நருட்டோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு ரெக்கார்டவே முடிச்சிருப்பான். சாதிஸ்டன்ட் கத்துவான். ஹினாட்டா திரும்பி பார்த்திருப்பா. தலைவன் அவன் பேரை ரொம்ப சந்தோஷத்தோட எழுதியிருப்பான். ஒவ்வொரு நாளும் நருட்டோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு டிட்டர்மினேஷனோட ஓடுவான். அது அவனை போலதானே இருக்குன்னு சொல்லிட்டு சிரிப்பா ஹினாட்டா. கீபா அக்கமாரு கிட்ட உனக்கு அதை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்கோ. கீபா செம கடுப்பாவான். அந்த ஸ்டூபிட் எப்பவுமே இப்படிதான், அந்த லூசர் ஏன் கிவ் அப் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு கடுப்பா பேசும்போது கூட ஹினாட்டா சிரிப்பா. அவன் ஒரு முட்டாள் புடிவாதக்காரன், அந்த லூசர் அவன் ஒரு ஸ்டூபிட்ன்ட்டு நருட்டோவை திட்டிக்கிட்டே போவான். கீபா உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரின்ட்டு திரும்ப கக்காஷியோட நிஞ்சா ஹவுன்ஸோட சண்டை போட வந்திருப்பான். நீ ஒரே அடியே ஓடி போயிட்டேன்னு நினைச்சங்கும் பாக்கும் நான் கிவ் அப் பண்றதா தான் கிட் பண்ணிட்டேன்பா. அக்கமாருக்கு ஃபுட் பில் கொடுக்குவோம். அதோட ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல மாறிடும். டைனமிக் மார்க்கிங் பண்ணும். பாக்கும் ஆரம்ப கட்டமா ஃபீல்ட சர்வே பண்றீங்களான்னு கேட்கவும் கீபா பாறையில மோதி எனக்கு நானே கைப்படுத்திக்க போறதா இல்ல, இது ஒரு புது பேட்டலா இருக்க போதுன்பா. பாக்கும் பார்க்க போனோம் இதயத்தை மாத்திட்டு போலயே டெஸ்ட் ஆரம்பிக்கலாமாங்குவோம். உனக்கு பின்னால இருக்க அந்த ஸ்க்ரால் எடுக்கணும் அவ்வளவுதானு சொல்லி கேட்பான் கீபா. இந்த தடவை நீங்க பேசுனதையும் திரும்ப வாங்க வைப்பா. அக்கமாரு வா ஆரம்பிக்கலான்ட்டு மேன் பீஸ்ட் க்ளோன் பண்ணிட்டு ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவான். பாக்கும் மற்ற நிஞ்சா ஹவுன்ஸை ஸ்கேட்டர் ஆக சொல்லும். ஹவுன் பேரிகேட் ஃபார்மேஷன் பண்ண சொல்லும். எல்லாரும் ஒரே பக்கம் வரவும் அந்த பக்கம் இருந்து அக்கமாரு இந்த பக்கம் இருந்து கீபா அட்டாக் பண்ண வருவாங்க. பாக்கும் ஸ்கேட்டர் ஆக சொல்லுவோம். எல்லாருமே ஸ்கேட்டர் ஆயிடுவாங்க. நேருக்கு நேர் மோதிரமாய் போயிருப்பாங்க கீபா அண்ட் அக்கமாரு. கீபா அக்கமாரு விலக சொல்லுவான். ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. மற்ற நிஞ்சா ஹவுன்ஸ் அட்டாக் பண்ண வருவோம். கீபா எல்லாத்தையும் தட்டி விட்டு அக்கமாரு கிட்ட போயிட்டு நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பான். பாக்கும் எப்படியாவது நேருக்கு நேர் மோதிரத்தை தவிர்க்கிறேன்ட்டு இப்ப கிட் பண்றேன்னு சொல்லி கேட்கவும் கீபா நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல கிவ் அப் பண்றதா தான் நான் கிட் பண்ணுவேன்ட்டு கத்தவும் அப்பனா நீ விடுறேன்னு சொல்லி கேட்கவும் ஆமா கிட் பண்றேன்பா கீபா. பாக்கும் அப்படியாங்கவும் புல் கிளம்பி இருக்கும். நான் சொன்னது கிவ் அப் பண்றதா தான் கிட் பண்றேன்னு சொன்னேன், உங்களோட ட்ரைனிங் பண்றது இல்ல கைஸ்ன்னு கத்தவும் பாக்கும் அப்படின்னா கிட் பண்ணலையான்னு கேட்கவும் ஆமான்பா கீபா. கீபா நான் அவன மாதிரி ஆகணுங்கவும் பாக்கும் யார் மாதிரின்னு கேட்கும். வெக்கப்படுவான் கீபா. யார் மாதிரி தெரியுமா, நான் ஒரு முட்டாளாக போறேன்னு கத்துவான். குருக்கோ நீ ஆல்ரெடி முட்டாள் தானுங்குவோம். இல்ல முட்டாள்னா அந்த மாதிரி முட்டாள் இல்லைன்னுமா கீபா. பிஸ்கே நீ முட்டாள் தானு கேட்கும். ஷீபா முட்டாள்னா முட்டாள் தானுங்குவோம். இல்ல அந்த மாதிரி முட்டாள் இல்லைன்ட்டு திணறுவான் கீபா. பாக்கும் என்னதாண்டா சொல்ல வரேன்னு கேட்கும். தலையை பிச்சுக்கிற மாதிரி பண்ணுவான் கீபா. ஒரு பொருள்
வெயிட்டா இருக்குன்னா அதை கைட்ட போட்டு கட்டி தொங்க விட்டுருந்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேல பிஞ்சு விழுந்துரும்ல. அந்த மாதிரி கீபானால இதை சமாளிக்க முடியாம அந்த கயிறு கட்டான மாதிரி கட்டுவாங்க. நீங்க பேசினதுக்குலாம் வருந்த போறீங்கன்னு கீபா. ஏன்டா முட்டாள் நீயே உன்ன சொல்லிக்கிட்டு எங்க மேல பழைய போடுறேன்னு பாக்கும் கேட்கவும் வாய மூடுன்ட்டு கீபா இன்னும் ஜூகா ஸ்டைல் மேன் பீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காம்போ பண்ணுவான். எல்லா நிஞ்சா ஹவுன்ஸும் ஸ்கேட்டர் ஆயிருங்க. கீபா அண்ணா அக்கமாரு உல்ஃப் ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவாங்க. வேற லெவல்ல அட்டாக் வச்சுட்டே இருப்பான். குருக்கு அது ரொம்ப இன்டென்ஸா இருக்குங்க. பாக்கும் ஃப்ரெண்ட்லியா இருந்ததெல்லாம் முடிஞ்சு வச்சுட்டு மொத்த விஷயமும் டர்ன் ஆயிடுச்சுங்க. பீஸ்க்கு டஸ்டான்ஸ் பண்ண சொல்லும். ஃபுல்லா புழுதிய வரவும் திரும்பவும் இதான்ட்டு பாப்பான் கீபா. அக்கமாரு குலைக்கவும் எனக்கு தெரியும் அக்கமாருன்ட்டு டைனமிக் மார்க்கிங் மூலமா எனக்கு இந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னு தெரியும்பா. பாக்கும் நிஞ்சா ஹவுன் ஹேர் க்ளோன்ஸ் பண்ணும். கீபா உள்ள வந்தாச்சுன்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட பாக்குன்ஸ் இருக்குங்க. முடிஞ்சா நான் எங்கேயும் கண்டுபிடி பார்க்கலான்னு அட்டாக் வச்சுட்டே தான் இருப்பான். கீபாக்கு திடீர்னு ஸ்பார்க் ஆகும். ஆமா சொல்லும் போது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லாம எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுச்சு. அப்பனா ரியல் ஒன்னு இல்ல போலன்ட்டு கீழே வந்துட்டு அக்கமாரு பயங்கர கடுப்புல இருக்கும் போது அமைதியா இருப்பான். பாக்கனோட க்ளோன்ஸ் கம்மன் கிட் பண்ணிட்டு சிரிக்கவும் கீபா நான் கிட் பண்ண போறதால இல்லைன்ட்டு கத்துவான். அக்கமாரு அமைதியா இருக்க சொல்லும். அதே தான் அமைதியா இருக்கணும்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சென்ட் ஸ்மெல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கீபா மனசுக்குள்ள ஈவன் நிஞ்சா ஹவுன்ஸ் கூட ஸ்மெல் பண்ண முடியாத மறையக்கூடிய வாசனையும் கூட நானும் அக்கமாரும் சேர்ந்து ஸ்மெல் பண்ணும்போது ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவான்ட்டு ஸ்மெல் பண்றப்ப ரியல் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டு அட்டாக் வச்சிருப்பானுங்க. பாக்குன் மாட்டிருக்கோம். பாக்குன் நல்ல வேலை செஞ்ச கீபா. நான் உன்னை பத்தி பேச நல்லா திரும்ப எடுத்துக்கிறேங்க. கக்காஷி இந்த இடத்துக்கு வந்துட்டு பாக்குன் என்ன மாட்டிட்டேன்னு சொல்லி கேட்பாரு. ஆமா தோத்துட்டேங்க. கீபா அந்த ஸ்க்ரால வச்சுட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். கக்காஷி சிறப்பாவே செஞ்சேன்னு பாராட்டவும் கீபா கக்காஷி சென்சே தேங்க்ஸ் கிளம்பிடுவான். கக்காஷி எனக்குலாம் தேங்க்ஸ் தேவையில்லைன்னு பார்க்க போனா நான் எதுவுமே பண்ணலையே சொல்ல போனா நான் தான் இல்லையேன்னு கீபா என்னைக்குமே நம்ம கிட் பண்ணக்கூடாது கிட் பண்ணவே கூடாதுன்ட்டு ட்ரீல ஓடி போய் மார்க் பண்ணுவான். பாக்குன் குருக்கோ கிட்ட என்னன்னு சொல்லி கேட்கவும் அவன் முட்டாளாகணும்னு சொன்னான்ல அவன் நருட்டோ தான் மீன் பண்ண மாதிரி எனக்கு தெரியுதுங்க. கக்காஷி சிரிச்சுட்டு அவன் நேரெல்லாம் சொல்ல மாட்டான் அவனுக்குன்னு ஒரு பிரைட் இருக்குன்னு பாரு. கீபா நருட்டோ வச்ச ரெக்கார்டை பீட் பண்ணிருப்பான். 2 நிமிஷம் 58 செகண்ட்ல அதை ட்ரீல எழுதி வச்சிருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கக்காஷி மை எட்டர்னல் ரைவல் அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க. நாருட்டோ